முழுவதும் பெண்களின் பாதுகாப்பை விட்டும் அல்லாவிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்கிற சகோதரருடைய கேள்விக்கு அண்ணன் பதில் கொடுக்க போகும்போது முடிச்சுக்கள் அப்படிங்கிறது சூனியத்தை தான் குறிக்குது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அது முன்ன இது பயான்ல அண்ணன் சொல்லும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் முடிச்சுக்கள் தன்னுடைய நாவில் இருக்கிற முடிச்சுக்கள் சொன்னாங்க. அப்ப முடிச்சுக்கள்லாம் கட்டுப்படுதல். அதே மாதிரி ஷைத்தான் முடிச்சுக்கள் 3 முடிச்சு போடுறான். 3 முடிச்சு போட்டு ஒவ்வொரு முடிச்சு அவுக்குறான்றாங்க. அப்ப அதோடைய அர்த்தம் தன்னை சைத்தான் கட்டுக்குள் கொண்டு வருதல். அப்போ பெண்களின் முடிச்சுக்களை விட்டும் அல்லாவிடம் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படிங்கும் போது அது ஒரு கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு சூனியமாகத்தானே இருக்கும். அதே மாதிரி அண்ணன் சொன்னாங்க சூனியக்காரங்க தான் அதிகமா இருக்குன்னு. நான் சின்ன வயசுல காமிக்ஸ் புக் எல்லாம் படிக்க போகும்போது சூனிய கலை தான் ரொம்ப அதிகம். அதுக்கு அடுத்தது சைத்தான் அப்படிங்க போகும்போது அண்ணன் சொல்ல போகும்போது இந்த ஒரு இந்த பெண்கள்ங்கிறது சைத்தானை தான் குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா குர்ஆனுடைய மொழிபெயர்ப்புகள் பல இடத்துல குர்ஆன் சைத்தான்கள் அப்படின்னு வரப்போகும்போது அங்க பெண்கள்ங்கிற வார்த்தைகள் எதுவுமே குர்ஆன்ல வரல. அதே மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் சைத்தான் வரப்போகும்போது பெண்கள் அப்படிங்கிற ஒரு இது எடுத்துக்கிட்டாலும் ஹாருத் மாருத் அவங்களை குறிப்பிட போகும்போது சைத்தான்கள் அப்படிங்கிற வார்த்தை வரப்போகும்போது சைத்தான்களுக்கு பெண்கள்ங்கிறது வரல. ஆனா இதுக்கு மட்டும் பெண்கள் வந்திருக்கு. இப்ப மொத்தத்துக்கு கேள்வி என்ன, இந்த வசனத்துக்கு உங்களுடைய விளக்கங்கள் சரிதானா என்பதுதான் கேள்வி. அதாவது 2-3 விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. சூனியக்காரிகள் தான் அந்த காலத்துல காமிக்ஸ் புக்ஸ் எல்லாம் நிறைய இருந்தா சொன்னாங்களா, நானே சொல்லிட்டேன். புராணங்கள்ல கதையில தான் சூனியக்காரி இருக்காங்க, நடைமுறையில யார் தான் இருக்காங்க, ஆம்பளை தான் செய்யறோம். காமிக்ஸ் புக்லாம் நம்மளும் படிச்சிருக்கோம். புராண இதிகாசங்கள்லாம் சூனியக்காரி பொம்பளை தான் வருவாங்க. நிஜத்துல பாத்தீங்கன்னா யாரும் இருக்க மாட்டாங்க, பொம்பளை எல்லாம் சூனியம் செய்யறது மாதிரி இருக்காது, ரொம்ப குறைவா இருப்பாங்க, ஆம்பளை ஜாஸ்தியா இருப்பாங்க. அது ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அடுத்தது முடிச்சுகள் ஊதல் என்பது கட்டுக்குள் வைத்துக் கொள்வதானே. இப்ப சூனியக்காரங்கள் கட்டுக்குள்ள வைத்துக் கொள்ளும் எடுத்துக்கொள்ள கூடாதுன்னு கேட்கிறாங்க. எடுத்துக்கொள்ளலாம். ஏன் எடுத்துக்கொள்ள கூடாதுன்னு சொல்றோம்னு கேட்டா, சூனியம் ஒண்ணு இல்லைன்னு நல்லா சொல்லிட்டான், கற்பனைன்னு சொல்லிட்டான், அதுக்கு எந்த ஒரு ஆற்றலும் இல்லைன்ட்டான், அது பொய்ன்னு சொல்லிட்டான், அதை கொண்டு கட்டுக்குள் எடுக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டான். அதை கொண்டு கட்டுக்குள் அதுக்கு முரண் இல்லாம தான் விளங்கணும். அது இல்லாம சூனியம் விளங்குறதுக்கு எந்த ஒரு முகாந்திரம் இல்ல. அப்ப இது சூனியத்தை தான் குறிக்குது என்று ஒருத்தவங்க சொல்வானேயானால் அதுக்குரிய ஹதீஸை காட்டணும். இது சூனியத்தை தான் முடிச்சுகள் ஊதுவது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் அப்படின்னு அப்படி காட்டணும். அல்ல குர்ஆனுடைய ஒரு வசனத்தை காட்டி இந்த சூனியத்தை தான் இது குறிக்குது பாருங்க, முடிச்சுகள் ஊதுறது இந்த இடத்துல அப்படிதான் பயன்படுத்தப்படுதுன்னு காட்டணும். ரெண்டுமே இல்ல. அப்ப முடிச்சுகள் ஊதுதல் மட்டும் வரும் பொழுது அது சூனியம் நீங்க செஞ்சீர்கள், ஆனால் சொந்தமா சொல்றோம், சுயமா சொல்றாங்க. சுயமா சொல்வது மாத்திரம் இல்லாம சூனியத்தினால் கட்டுக்குள் வைக்க முடியுங்கிற அர்த்தத்தை வைத்துக் கொண்டு சொல்கிறார்கள். அது குர்ஆனுக்கு மாத்தமானது. குர்ஆனுடைய பல வசனங்களுக்கு சூனியங்கள் கற்பனை, பொய், மோசடி, பிராடு, வெற்றிகளை பெறமாட்டான் அந்த கருத்தில் வரக்கூடிய வசனங்களுக்கெல்லாம் மாற்றமா இருக்கிற காரணத்தினால அது கொடுக்க சூனியம் கொடுக்க இயலாதுங்கிறத மாற்றுகிறது கிடையாது. இந்த பெண்கள் கொடுக்கிறோம்னு கேட்டா பொதுவாக தீய சக்திகள் ஒன்று, தீய சக்திகள் என்பது அரபில சொல்லும் பொழுது அதை பெண்பாலத்தான் சொல்லுவாங்க. தீய சக்திகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது அது எல்லா இடத்துல குர்ஆன்ல வரக்கூடிய தாகூத்து மாதிரி வருது இல்ல, அது மாதிரி வறுமையானால் அந்த மாதிரி வரக்கூடிய சொற்கள் எல்லாம் பெண்பாலாகத்தான், பெண்ணு அர்த்தம் கிடையாது. தீய சக்திகளை இன்னும் சொல்ல போனா அரபு மொழியில ஒரு பேனா இருக்குன்னு வைங்களேன், பேனாவை கூட ஆம்பளை கம்பளை தான் சொல்லணும், தமிழ்ல அது கிடையாது. சூரியன் இருக்கு, சூரியன் உதித்தது நீங்க சொல்லுவீங்க, அரபியில் எப்படி சொல்லணும், சூரியன் உதித்தாள்னு சொல்லணும், பொம்பளையா தான் சொல்லணும். அரபியில் பேசுவதாக இருந்தால் சூரியன் உதித்ததுன்னு ஒரு சொல்லு கிடையாது, சூரியன் உதித்தாள் பொம்பளையா சொல்லணும். சந்திரன் உதித்தான் என்று சொல்லணும். சந்திரனை சொல்வதாக இருந்தால், அரபியில் சொல்வதாக இருந்தால் எப்படி சொல்லணும், தல அல் கமரு, தலான உதித்தான் ஆண்பாள், தல அல் கமருன்னு சொல்லணும். ஷம்சு சூரியனை சொல்வதாக இருந்தால் தலாத்தி ஷம்சு பெண்பாளா சொல்லணும். இப்படி ஒவ்வொன்றுக்குமே விரல், மூஞ்சி, கண்ணை பெண்பாளை பயன்படுத்துவாங்க. அது மாதிரி கையை பெண்பாளை, எதெல்லாம் 2 உறுப்பு இருக்குதோ அதையெல்லாம் பெண்பாளை யூஸ் பண்ணுவாங்க. இப்படிலாம் சில முறைகள் அரபு மொழியில் இருக்குது. எதை எடுத்தாலும் சரி ஆணு பெண்ணு 2 தான் பேசுவாங்க. அதுங்கிற நடுநிலையான ஒண்ணு வச்சுக்கோங்களேன், அகரிணை, அது அரபில கிடையாது. ஆடு வந்ததுங்கிறீங்கல்ல, அப்படி அரபில பேச இயலாது. ஆடு வந்தான்னு தான் பேச முடியும். மாடு வந்ததுங்கிறீங்கல்ல, மாடு நீங்க தமிழ்ல சொல்லலாம், மனுஷனுக்கு வேற அப்படி ஒண்ணு. அரபில மாடு வந்தது சொல்வதாக இருந்தால் மாடு வந்தான்னு தான் சொல்லணும், அல்லது மாடு வந்தால்.
அவன் எதை ஆம்பளையா பயன்படுத்துறான் எதை பொம்பளையா பயன்படுத்தான் பார்த்து நினைவில் வைத்துக் கொண்டு இது ஆம்பளையா யூஸ் பண்ணணும் இது பொம்பளையா யூஸ் பண்ணணும். பேனா உடைந்ததுன்னு நீங்க சொல்ற மாதிரி அரபில் பேசலாம். பேனா உடைந்தான் அரபில் சொல்றாங்க. ரெண்டுமே இருக்குது. அப்ப அந்த மாதிரியா வைத்திருக்கிற காரணத்தினாலதான் அரபில் ஏதோ தீய சக்திகள் வரும் பொழுது அதை பெண்பாலா பயன்படுத்திடுவாங்க. தீமையான சக்திகளை யூஸ் பண்ணும் பொழுது சக்தி ஆற்றல்கள் வருதுல அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ண என்ன செய்வாங்கன்னா பெண்பாலா பயன்படுத்துவாங்க. ஏதாவது ஒண்ணுதான் பயன்படுத்த முடியும். அப்படி பயன்படுத்தும் போது அது ஆணை குறிக்கும். தீய சக்திங்கிற கருத்துல எல்லாரும் வந்துருவாங்கல்ல. அந்த அடிப்படையில் என்ன செய்யறோம்னா முடிச்சுகளில் ஊதக்கூடிய சக்திகள் சொன்னா நம்ம என்ன சக்தி இருக்குன்னு தேடி பார்க்கிறோம். சூனியம்ங்கிற சக்தி இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்படி முடிச்சுகள்ல ஊதியும் செய்யறது கிடையாது. முடிச்சு எல்லாமே செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அது பெண்கள் மாத்திரம் அவங்க நம்பிக்கை பிரகாரம் சூனியம் இருக்கு நம்பிக்கை பிரகாரம் பெண்கள் மாத்திரம் செய்வது கிடையாது. ஆண்களும் செய்யறாங்க. முடிச்சுகளில் மாத்திரம் செய்வது கிடையாது. வேற வகையிலும் செய்யறாங்க போது இது வலியை கொண்டு போய் திணிக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹதீஸை பார்க்கும்போது இந்த சைத்தான் ஊதுவது முடிச்சவள் என்பது பொருத்தமாக இருக்கிறது. அதுக்கு நம்ம பாதுகாப்பு தேடணும். முதல் சூறாவுல மனிதனுடைய உள்ளங்கள்ல வசுவாசை தீ எண்ணங்களை ஏற்படுத்துறாங்கல்ல அமின் சரில் வசுவாசில் கண்ணாசன் பாதுகாப்பு தேடுறோம். முடிச்சுகளில் ஊதுறது என்பது சைத்தான் முடிச்சு நம்ம என்ன செய்யறான் தீய சக்தி நம்மளை வழிகெடுக்க பார்க்கறான் அப்படின்னு சொன்னோமே. ஆனால் அந்த வசனங்களுக்கு முரண் இல்லாம போயிடுது. எந்த வசனங்களுக்கு சூனியம் கற்பனை சொல்லுதுல அந்த கருத்தில் உள்ள வசனங்களுக்கு முரண் இல்லாம போயிடுது. இப்படி சொன்னீர்களே ஆனால் இது அல்லாஹ் கேட்பான். இது சூனியம் எப்படி விளங்கின அப்படி நான் நேரடியாக அதுல சொல்லவே இல்லை. வேற ஒரு இடத்துலயும் முடிச்சுகள் ஊதுவதற்கு இது அர்த்தம் நான் சொல்லி தரவும் இல்லை. என் ரசூலும் சொல்லி தரவும் இல்லை. நீனா ஒரு சூனியத்துக்கு ஒரு சக்தி இருக்குன்னு குர்ஆனுக்கு மாத்தமா நினைத்துக் கொண்டு நீங்க அந்த வியாக்கியானம் கொடுத்தன்னு அல்லாஹ் கேட்பானே தவிர இது கேட்க மாட்டான். ஏன் அப்படி செஞ்ச நீ வியாக்கியானம் கொடுக்கல? ஹதீஸ் ரசூலுல்லாஹ் ஊதுறது முடிச்சு சூனியத்து இதெல்லாம் விளக்கம் தந்திருக்கிறாங்க. அது பொருத்தமா அறிஞ்சு விளக்கிட்டா பிடிக்க மாட்டான். எதுக்கு பிடிப்பான்? இட்டு கட்டி நம்ம கருத்தை திணிக்கிற மாதிரி குர்ஆனுக்கு மாத்தமா கொடுத்ததான் பிடிப்பான். இதெல்லாம் வச்சுதான் என்ன செய்யறோம்னு கேட்டா இது நஃபாதாத்துங்கிறது குறிக்காது. எத்தனை தப்சீர்ல அவங்க எழுதி வச்சிருந்தாலும் சரி அது சூனியக்கார கிழவிகளை பெண்களை குறிக்காது. அப்படி ஒரு தன்மை இல்லைன்னு சொல்றோம். அதுபோல நம்ம கேட்ட எதிர்க்கலாம் ஞாபகம் வச்சுக்கணும். அது அந்த அர்த்தம் இருக்குமே. ஆனால் வேற சூனியத்தில் என்ன பாதுகாப்பு? முடிச்சு இல்லாத சூனியத்துக்கு என்ன பாதுகாப்பு? ஆம்பளை செய்யற சூனியத்துக்கு என்ன பாதுகாப்பு? அப்படி ஒண்ணு இருக்கு மேல அப்படியே கட்டு தருவான். ரெண்டுல இருந்தும் கட்டு தருவானா இல்லையா? முடிச்சுகள் ஊதுவன்ற முடிச்சு அல்லாமல் செய்கிற ரெண்டு தீமையை விட்டு பாதுகாப்பு தேடி இருக்கானே. அப்ப இப்படி எல்லாம் சொல்லி தரமாட்டான். இது சைத்தானுடைய ஒரு ஊசலாட்டத்தில் இருந்தா நம்ம பாதுகாப்பு தேடுறோம். ரெண்டுமே நம்மள நல்லவனாக்குவதற்கு கெட்டவனாகாமல் காப்பாற்றுவதற்கு ஒரு கவசம். அதான் விஷயம்.